ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது ஒரு சாஃப்டான ரோட்டி. இந்த ரோட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இதுக்கு மாவு வந்து பிசையாமல் திரட்டாமல் செய்ய போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இந்த ரோட்டியை பேஸாக வச்சுட்டு நான் ஒரு டேஸ்டியான கோல்கத்தா ஸ்டைல் காட்டி ரோல்ஸும் செய்ய போகிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோட்டி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1/2 கப் மைதா, கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில், 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பால் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க. பால் இல்லாமல் வெறும் நம்ம தண்ணி ஊற்றி கூட செய்யலாம். ஸோ 1/2 கப்பு மாவுக்கு டோட்டலாக 1 கப்பு தண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம இப்போ ரோட்டி செய்யலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட பேன் வச்சிடலாம். நம்ம மாவு ஊற்றும் போது பேன் வந்து ரொம்ப லைட்டு சூடாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மாவு ஊற்றும் போது மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறமா ஈவன் சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். 2-3 ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதை க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ 2 குழி கரண்டி மாவு தவாவில் ஊற்றிட்டு சும்மா அந்த தவாவை பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணாவே அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு அடுத்தது சைட்லேருந்து தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பிடலாம். திருப்பும் போது தோசை மாதிரி தெரியும், ஆனால் அப்புறமா வேக வேக அது சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும். எல்லா சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ சப்பாத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி திருப்பி போட்டும் நீங்கள் வந்து எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணினே இருங்க. இப்போ ரோட்டி 4 பக்கமும் உப்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ரோட்டி எவ்வளோ அழகாக உப்பி வருது. அவ்வளோதாங்க, நம்மளோட ரோட்டி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா ரோட்டியும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா சப்பாத்தியும் செஞ்சாச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை பேஸாக வச்சுட்டு உங்களுக்கு காட்டி ரோல்ஸ் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். ரோலுக்கு ஒரு சிம்பிளாக ஆம்லேட்டும் கொஞ்சம் வெஜிடபிள் ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் 2 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துடுறேன். கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு நான் சைடில் வச்சிடுறேன். இப்போ ஸ்டஃபிங்க்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். இப்போ ஆம்லேட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடுறேன். பேன் சூடானதுமே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு மிக்ஸ்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது இப்படியே 1 மினிட் வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா, ஆம்லேட் வந்து பின்னாடி பக்கம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. பட் ஃப்ரண்ட் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வெட் மாய்ஸ்சர் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த ரோட்டி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அது மேலே வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தால் தான் நம்ம ரோட்டி வந்து அது மேலே ஸ்டிக் ஆகும். இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் வேக வச்சிடலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். இப்போ இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொஞ்சம் பசங்க வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படியே வந்து நீங்கள் ரோல் பண்ணி தந்துட்டிங்கனாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் இதில் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை டைட்டாக ரோல் பண்ணிடலாம்.
இப்போ ரோலை வந்து ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு பட்டர் ஷீட் இல்லாட்டி ஃபாயில் ஷீட் இருக்கும்ல, இது மாதிரி இதை வந்து ரேப் பண்ணிடலாம் கீழே. அவ்வளோதான், நம்மளோட கோல்கத்தா ஸ்டைல் காட்டி ரோல்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.